சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாப்ள, மேப் இங்கதான்டா காட்டுது. டேய் மாப்ள, இங்கதான்டா காட்டுது. மச்சான், அந்த கல் எடு. இந்தாடா. டாய் உம்மாடா பொம்மையா? வெளியே இருந்து பார்த்தா வீடு சாதாரணமா இருந்துச்சு, உள்ள என்னடா இப்படி கிராண்டா வச்சிருக்கான்? நாழி ஆயிட்டே இருக்கு. இந்த மாப்பிள்ளை பையனை வேற இன்னும் காணுமே, எங்க போனான்னு தெரியலையே. தம்பி தம்பி, சொல்லுங்க சாமி. நேரம் வேற போயிட்டே இருக்கு. கல்யாண புள்ள நீங்க இங்க இருக்கு, கல்யாண பொண்ணையும் காணோம், சொந்த பந்தம் ஒருத்தரை கூட காணோம். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஒரு சின்ன சந்தேகம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கவலையே படாதீங்க, சரியா முகூர்த்த நேரத்துக்கு பொண்ணு வருவா, கல்யாணம் நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்க தம்பி. எங்க ஆனந்த் இருக்க? என்னங்க, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல பார்வதி, சார் டைம் ஆச்சு, கேக் கட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? கருணா, மகேஷ் கொஞ்சம் கூப்பிடு. சரிங்க சார். என்னங்க, சொல்லு பார்வதி. மகேஷ் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? அவ எதுவும் சொல்லலே. சார், அப்பா கூப்பிட்டாரு. வாங்க. எஸ் டாட். என்னடா ஆச்சு?
டைம் ஆயிடுச்சு மகேஷ், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஜஸ்ட் a second Dad. ஹலோ, சொல்லு மகேஷ். ஹலோ மித்ரா, எங்க இருக்க? வந்துட்டேன் மகேஷ், இங்கதான் இருக்கேன். ஓகே ஓகே. சாரி மகேஷ், உன்னால இன்னைக்கு அங்கிள் ஆன்டி அனிவர்சரி கொலாப்ஸ் ஆக போகுது. அவனை கல்யாணம் பண்ணிக்க யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்காங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எனக்கு இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அதான் நேரா உன்கிட்ட சொல்ல ஓடி வந்த மகேஷ். நீதான் மகேஷ் அவள உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அவ அப்படி இல்ல. உன் லவ்வோட வேல்யூ புரியாம யாருன்னு தெரியாத முகத்தையே பார்க்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கிளம்பி போயிருக்கா. உன் லவ் கிடைக்கிற அளவுக்கு அவ டிசர்விங்கான பொண்ணு இல்ல மகேஷ். அவளை தூக்கி போட்டுரு. உண்மையதான் சொல்ற மகேஷ், அவ எந்த விதத்திலயும் உனக்கு ஈக்குவலான பொண்ணு இல்ல. ஸ்டாப் இட் மித்ரா. மேரேஜ் எங்க நடக்குதுன்னு தெரியுமா? மகேஷ், அவதான் நீ வேண்டான்னு போயிட்டால. கேட்டதுக்கு பதில் சொல்லு மித்ரா. ஆனந்தி மேரேஜ் எங்க நடக்க போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தாம்பரம் கிட்ட இருக்கிற ஒரு மலைக்கோவில்ல நடக்க போகுதா. மகேஷ் மகேஷ் வேண்டாம் மகேஷ், சொன்ன கேளு. இப்போ எதுக்காக நீ போக போற? வழிய விடு மித்ரா. மகேஷ், கீழே அப்பா அம்மாவுடைய ஆனிவர்சரி நடக்குது. உன்னை தூக்கி போட்டுட்டு போன ஒருத்திக்காக நீ அவங்கள அவமானப்படுத்த போறியா? வழிய விடு. இல்ல மகேஷ், நீ இப்படி பண்ண கூடாது. வழி விடுன்னு சொல்றல. மகேஷ் 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 வேண்டாம். மகேஷ் வேண்டாம், ப்ளீஸ் மகேஷ் வேண்டாம். சார் மாலையை மாத்திக்கோங்க சார். மகேஷ் சார் இங்க தானே இருக்காரு, வந்துருவாரு. மாத்திக்கோங்க சார். இந்தாங்க. மாலையை மாத்திக்கோங்க சார். மாத்திக்கோங்க மேடம். மாலையை மாத்திக்கோங்க. மாலையை மாத்திக்கோங்க. கருணாகரன் மேடம், நீங்க போய் மகேஷ கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். சொல்றல மகேஷ், நீ போகாத. வேண்டாம், என்ன மித்ரா, அவசரப்படாத. என்னாச்சு? மகேஷ், அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஒரு எமர்ஜென்சி. சாரிப்பா, சாரி மாம். டேய் மகேஷ், மகேஷ் டேய் எங்கடா போற? யாருக்கு என்ன பிரச்சனை? மா இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். டேய், எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போடா. வந்து சொல்றேன் டாட், ப்ளீஸ். ஏய் மகேஷ், மகேஷ் மித்ரா நில்லு. என்ன நடக்குதுங்க? நீ அவனை கூட்டிட்டு போய் என்ன சொன்ன? அவன் இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருக்கான்? அது வந்து மித்ரா. ஆண்டி, சாரி ஆண்டி, சாரி அங்கிள். மகேஷ் ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கான். இப்ப நான் அவனை தனியா விட முடியாது. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சாரி. மகேஷ், மகேஷ். மித்ரா வா. டேய் மகேஷ், எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு சொல்லுங்க. சாரி மாம், என்ன தடுக்காதீங்க. நான் போய் ஆகணும். ஏய் மகேஷ், வா. எனக்கு சொல்லுங்க. போயிட்டே இருக்கான். மகேஷ். மகேஷ், எனக்கு சொல்லுங்க. மகேஷ். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.
எதிர்பார்க்காத விதமா திடீர்னு ஏதோ நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்த எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்னு உங்க எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கர்ணா சார், எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கூட இருந்து நல்லபடியா கவனிச்சு அனுப்பி வை. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. டேய், அந்த தாலி எடுறா. ஐயா, மந்திரம் சொல்லுங்க, கட்டாய தாலி கட்டிடுவோம். ஏன்பா பொண்ணு சம்மதத்தோட கல்யாணம்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்ட? இப்ப என்ன கட்டாய தாலின்ற? இதெல்லாம் பெரிய பாவம்பா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னா போய போய, சும்மா வேலையை அட, பார்த்துக்கிட்டு. பண்ண மாட்டான். என்ன போய. இது? மந்திரம் சொன்னாதான் கல்யாணமா? தாலி கட்டினாலே கல்யாணம் தான். இப்ப நான் உனக்கு தாலி கட்டிடுறேன், அப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கோ. நீ யாருகிட்ட வேணாலும் கத்தி கூப்பாடு போடு. தாலி கட்டிடலாமா? என் மேல கைய வச்ச கோவில்னு கூட பார்க்க மாட்டேன். கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். அது வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும்? டேய், புடிங்கடா அவள. புடி. புடி. விடுங்க என்ன. விடு. விடுடா. இது பாரு, பெரிய தப்பு பண்ற நீ. டேய், இத விட பெரிய தப்பல பண்ணிட்டேன். இது என்ன பெரிய விஷயம்? வேணாம், சொன்னா கேளு. டேய், விடு. 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 ஏன்டா என் வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற? சொன்னா கேளு. விடு. விடுடா. விடு. விடுடா. விடுடா. ஏய், வாடா வா. எப்படியாவது மோப்பம் பிடிச்சு நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். டேய், அவனை அடிச்சு சாவடிங்கடா. போங்கடா. டேய், போடிங்க. விடு. விடு. சீ, விடு. விடு. ஏய் அன்பே, ஏய் கிட்ட வந்தா கழுத்து அறுத்துருவேன். போடா போடா இங்கிருந்து. வேணாம், தப்பு பண்ற. நீங்க தாண்டா தேவையில்லாம இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. டேய் நந்தா, உன்னை பத்தி எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுடா. போலீஸ்க்கும் தெரிஞ்சிச்சுடா. போலீஸ் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இவள உங்ககிட்ட விட்டுட்டு போலீஸ்ல மாட்டி கம்பி என்ன? நான் என்ன லூசா? இங்க இருந்து போற வரைக்கும் இவ ஏன் கூட தான் இருப்பா. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சீங்க, இவ கழுத்து அறுத்துருவேன். வேணாம். அப்போ இங்கே இருங்க. ஏய் வாடி, வா சொல்றல, வா இறங்கு. போ போ, போடி. ஏய் கிட்ட வந்தா அறுத்துருவேன். போடா போ. வேணாம்.
யாரும் வரக்கூடாது. ஏய், சொன்னா கேளு. ஏய், ஏய், போ, போ, ஏய், போ. ஏய். யாரும் வரக்கூடாது. போ. ஏய், ஏய், தள்ளு, தள்ளு, போ. ஏய், போ, போ, போ. அந்த ராஸ்கல் எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கைய பணத்துக்காக வீணாக்கிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது கேட்டீங்கல்ல? ரெண்டு பொண்ணுங்க அவனால சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஆனந்தியும் அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பா. இதுக்கப்புறமும் அனானிமஸா லெட்டர் வருது, பார்சல் வருது, ஏதாவது போன் கால் வருதுன்னு ஜாலியா இருந்துராதீங்க. எது வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? அன்பு சார், இந்த அழக விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? சார், அது சொல்லக்கூடாதுன்னா இல்லை சார். நான் பல தடவை ஆனந்தியை வார்ன் பண்ணேன். ஆனா இவங்க நான் சொல்றத நம்பவே இல்லை. ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆனந்தி, என்ன பார் ஆனந்தி, நீ இன்னசென்ட்னு தெரியும். ஆனா அதுக்காக நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கிராமத்துல பார்த்த ஆனந்தி கிட்ட சரி எது தப்பு எதுன்னு உடனே பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு பக்குவம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? எவனோ ஒருத்தன் உனக்கு சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்தா நீ தொலைச்ச சம்பளத்தை திருப்பி அனுப்பிட்டா அவன் அப்படியே நம்பிடுவியா? அவ்வளவுதான் உன் அறிவா? அந்த அழகா உனக்கு கொடுத்த லெட்டர்ஸ், அவன் அனுப்பின திங்ஸ் எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே பொய், டிராமா. அன்பு அவ்வளவு தூரம் வார்ன் பண்ணியும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்க. ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருக்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கே புரியுதா? வாழ்க்கையில எது தேவைன்னு புரியாம ஒரு முடிவெடுத்தா இந்த மாதிரிதான் பயங்கரமான விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் கிராமம் இல்ல, சிட்டி. இங்க எந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க எவனும் எதையும் செய்ய மாட்டான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்து நிக்கிற ஆனந்திய எனக்கு பார்க்கவே பிடிக்கல. பழைய மாதிரி எதையும் தெளிவா சிந்திக்க தெரிஞ்ச, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச அந்த ஆனந்தியா மாறு. அந்த அழக, அவன் பண்ண ஹெல்ப், கொடுத்த லெட்டர்ஸ் எல்லா நான்சென்ஸையும் தூக்கி போடு. அது எல்லாமே பொய் 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 மட்டும்தான். இனிமேலாவது பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்காம உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ புரிஞ்சு புத்திசாலித்தனமா வாழ பாரு. அதுதான் உனக்கு நல்லது. டேய் மாப்ள, கிளம்பலாண்டா, சூழ்நிலை சரியில்லை போல. மேடம், ஆனந்தி பாவம், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதுல ஏதோ குழப்பமாயிடுச்சு. மகேஷ் சார் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஆனந்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. பாவம்.
ம் அது உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்துக்கிறேன். சொல்லுங்க அன்பு. ஆனந்தி எப்படி இருக்காங்க? ரொம்ப நேரமா அப்பா அம்மா போட்டோவே வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வார்டன் அப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? வார்டன் இன்னும் எதுவுமே சொல்லல அன்பு. நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்களும் கோவமா போயிட்டாங்க. உங்களுக்காவது ஆனந்தி மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிருக்கா இல்ல நீங்களும் அவங்களோட பேசாம இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல அன்பு. நாங்க அவகிட்ட பேசி இனிமே எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட மறைக்காதுன்னு சொல்லி புரிய வச்சிட்டோம். அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி சொன்னா. உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அழுதா அன்பு. நாம எல்லாரும் சேர்ந்து ஆனந்திய ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய நேரம் அது. ஆனந்திக்காக ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன அன்பு இப்படி கேக்குறீங்க? ஆனந்திக்காக என்ன வேணாலும் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க 3 பேரும் ஆனந்திக்காக வார்டன் கிட்ட போய் பேசி ஆனந்தி அப்பா அம்மாவை இங்க வர வைக்கணும். அன்பு, நான் காயத்ரி பேசுறேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வார்டன் இருக்கிற கோவத்துக்கு அவங்க கிட்ட போய் என்ன பேச முடியும்? அது மட்டும் இல்ல அன்பு, அவ அப்பா அம்மா இங்க வந்தா நடந்த எல்லா பிரச்சனையும் ஆனந்தியோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணாம். நீங்க யோசிக்கிறதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? இப்ப நம்ம எல்லாம் அவங்க கூட இருக்கிறத விட அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள பார்த்தாலே ஆனந்தி கண்டிப்பா நார்மல் ஆயிடுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ஆனந்தி அப்பா அம்மாவை எப்படி வர வைக்க முடியும்? அது வார்டன் மேடமால மட்டும்தான் முடியும். அதை விட முக்கியம், இன்னும் 2 நாள்ல ஆனந்தியோட பர்த்டே வரப்போகுது. ஆனந்திய வேலைக்கு சேர்த்தது நான் தானே. அவ ஐடி ப்ரூஃபை பார்த்து அவளோட பர்த்டேவை நோட் பண்ணேன். என்ன சொல்றீங்க அன்பு? ஆனந்தி பர்த்டே வருதா? ஆமாங்க. இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனந்தி உடைஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா கூட அவங்க இருந்தா சீக்கிரமா சரியாயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, வார்டன் என்ன திட்டுவாங்களோன்னு பயப்படாம ஆனந்திக்காக போய் பேசி அவங்க அப்பா அம்மாவை இங்க எப்படியாவது சர்ப்ரைஸா வர வைக்கிறது. அன்பு, சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்தி அப்பா அம்மாவை கண்டிப்பா வர வைக்கிறோம். அவ பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். அவளை பழைய மாதிரி மாத்துறோம். வார்டன் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அன்பு. சரிங்க, சீக்கிரம் பேசிட்டு சொல்லுங்க. ஓகே அன்பு. ரஜினா, நீ ரொம்ப ஈஸியா வார்டன் கிட்ட பேசிடலான்னு சொல்ற. அவங்க எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு கீழே பார்த்தல்ல. இங்க பாரு காயத்ரி, பயந்தாலாம் வேலைக்கே ஆகாது. ஆனந்தி நம்ம கஷ்டத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. அவ இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அவ ஹாப்பியா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவேன். வார்டன் கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. இந்த சான்ஸை விட முடியாது. நான் வார்டன் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரஜினா. யோசிச்சா பயமா தான் இருக்கும். பரவாயில்ல, போய் பேசலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நீ போய் சல்மாவை கூட்டிட்டு வா, நம்ம வார்டன் கிட்ட பேசி பார்ப்போம். இந்தாம்மா, இன்னைக்கு கூலி. அப்படி வை. அம்மா, 2 நாளைக்கு கயிறு திரிக்கிற இடத்துல வேலை இல்ல. அப்பா கிட்ட பேசுமா, ஆனந்தி போய் பார்த்துட்டு வந்துருவோம். இரு, பேசி பாக்குறேன். ஏன் பேச்சு? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்னை மீறி நீ வரேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க?
உங்க பேச்ச மீறணும்னு நினைக்கலங்க. புள்ள நம்மள பார்க்காம ஏதோ ஏக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லனா வாடனமா எதுக்கு போன் போட்டு வர சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அவளுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம கொடுத்ததில்ல. இந்த ஒரு சந்தோஷத்தையாவது அவளுக்கு கொடுப்போமே. போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. சரி போவோம். அப்பாடா. கோகிலா, ஆனந்திக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்யணும். நீ கொண்டு வந்த கூலி பணத்தை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிம்மா. இந்தாங்க, நான் போய் அடுப்ப மூட்டுறேன். என்ன பேச்சு? எங்களெல்லாம் விட்டுவிட்டு நீங்க மட்டும் ஆனந்தியை பார்க்க சென்னை கிளம்புறீங்களா? ஏய் சிட்டு, எங்களுக்கே இப்பதான் அப்பா ஊருக்கு போலான்னு சொன்னாரு. அதுக்குள்ள எப்படி உனக்கு நியூஸ் வந்துச்சு? நீங்க சொல்லனா எங்களுக்கு தெரியாதா? ஆனந்திக்கு பிறந்த நாள் வருதுன்னா எங்களுக்கு தெரியும். நீங்க காலையில ஊருக்கு போறதுக்கு அப்பா கிட்ட உத்தரவு கேட்டதும் அவர் முடியாதுன்னு சொன்னதும் எங்களுக்கு தெரியும். நீங்க வரலனாலும் நாங்க எப்படியா சென்னைக்கு போய் ஆனந்தியை பார்த்துட்டு வரணும்னு நாங்க பிளான் போட்டுட்டோம். இப்போ இவங்களும் வரேன்றாங்க. போனா போகுது, இவங்களும் கூட்டிட்டு போவண்டா. என்னடா சொல்றீங்க? சரி சரி, வரட்டும் வரட்டும். பாத்தியாடி ஏகத்தாளத்தை, ஆனந்திய பாக்க இதுங்க நம்மள கூட்டிட்டு போகுதா? விடுமா, நம்மள மாதிரி இவங்களுக்கும் ஆனந்தியை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருக்கும்ல. வரட்டும்மா. சரி சரி வாங்க. டேய் பாண்டீஸ்வரலி, ஆனந்திய பாக்குறோம், அப்படியே சென்னையையும் சுத்தி பாக்குறோம், அலப்புற கலப்புறோம், அசத்துறோம். ஜீசஸ், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. வார்டனும் எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. நீ அன்புக்கு கால் பண்ணி இங்க மேடம் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா வராங்கன்ற விஷயத்த உடனே இன்ஃபார்ம் பண்ணு. சரி ஓகேடி. ஏய் இரு, நான் பேசுறேன். ஏய் சல்மா, இப்ப எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? நாம மட்டும் வார்டன் முன்னாடி டென்ஷனா நின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வருவோம். அன்பு ஈஸியா விஷயத்தை தெரிஞ்சுப்பாரா? அது எப்படி முடியும்? கொடு. ஏய் வேண்டாண்டி சல்மா. யாம் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம். கொடு. ஹலோ, சொல்லுங்க ரஜினா. ரெஜினா இல்ல, நான் சல்மா பேசுறேன் அன்பு. சொல்லுங்க சல்மா. வார்டன் மேடம் கிட்ட நாங்க எல்லாரும் போய் பேசணுமா? என்னாச்சு? வார்டன் என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? இல்ல அன்பு, பயங்கரமா திட்டிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா அன்பு, அவங்க எங்க முகத்தை கூட பார்த்து பேசல. பயங்கரமா கோவப்பட்டு எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், பட் முடியல. கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த ஆனந்தி? அவ மட்டும் என்ன ஸ்பெஷலா? அவளும் எல்லாரும் மாதிரி இந்த ஹாஸ்டல்ல தங்குற ஒரு பேயிங் கெஸ்ட், அவ்வளவுதான். அவளுக்காக இனி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன மீறி நீங்களும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய் போதும் விளையாடுனது. ஏ ரெஜினா, நீ வாங்கி பேசு. இங்க குடுறி. ஹலோ அன்பு, நான் ரெஜினா பேசுறேன். லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. சல்மா சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. அவ சும்மா உங்ககிட்ட விளையாடுறா. ஆனந்தியோட பர்த்டேக்கு மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. ஏங்க என்னங்க இது? ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் டென்ஷன் ஆயிட்டேன். எங்களை மட்டும் வார்டன் கிட்ட விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா வீட்ல உட்கார்ந்திருக்கீங்கல்ல, அதான் உங்களையும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். ஏங்க அதுக்கு எப்படி அங்க விளையாடுறது? நான் அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேங்க.
அவ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிட்டு இருக்கா.